தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஐயா விஜய் அவர்களுக்கு வணிகர்களை காப்பாத்துங்க, விவசாயிகளை காப்பாத்துங்க, நாடு சுபிட்சம் அடையும். ஆன்லைன் வர்த்தகம் உள்ள வராம பாருங்க. இந்த அரசு நல்ல அமைப்பாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. தமிழ்நாடு அனைத்து வணிகங்களுடைய பேரமைப்புக்கு இவங்க எல்லாத்தையும் விட கடந்து வந்த அத்தனை தலைவர்களோட இவர் நல்லது செய்வாருன்னு சொல்லிதான் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் திரும்பி இவருக்கு வாக்களிச்சிருக்காங்க. நல்லது கண்டிப்பா செய்வார். இந்த ஒரு 5 ஆண்டுகளாக எந்தவித செயல்பாடுக்கும் இல்லாமல் அதில் கிடப்பில் போடப்பட்டது. வணிகர்களை பாதுகாக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். சட்டமன்றத்தில் வணிகர்களுக்கு வணிகர்கள் பாதுகாப்புக்காக ஒரு சட்டம் ஏற்ற வேண்டும். என்னென்ன செய்ய முடியுங்கிறதெல்லாம் நாங்கள் கோடிட்டு காட்டியிருக்கோம். இதெல்லாம் உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என்று கேட்கிறோம். மத்திய அரசு கண்டித்து உடனடியாக மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் இருக்கு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களுடைய பேரமைப்பு சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா அமைப்போட நம்ம அமைப்பு நம்பர் 1ங்கிற நிலைமையில் எடுத்து மிக பிரமாண்டத்தை காமிக்கப்பட்டது. அரசியல் கட்சிகள் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய அமைப்பு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்துள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, புதிதாக ஆட்சி அமைக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களுடைய பேரமைப்பு சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பேட்டியின் வாயிலாக புதிதாக ஆட்சி அமைக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள். காலம் சென்ற முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த 1989 ஆண்டு வணிக நல வாரியம் உருவாக்கப்பட்டது. அன்றைய காலகட்டத்தில் வணிகர்களுக்கு சில உதவிகளாக அது இருந்தது. இந்த வணிக நல வாரியம் இந்த ஒரு 5 ஆண்டுகளாக எந்தவித செயல்பாடுக்கும் இல்லாமல் அதில் கிடப்பில் போடப்பட்டது. புதிதாக வரக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் அதை தூசி தட்டி வணிக நல வாரியத்தை உற்சவமாக கொண்டு வந்து புதுப்பித்து பல்வேறு நலத்திட்டங்கள் அதில் இருக்கு. அதை நீங்கள் கூடுதல் படுத்தி வணிகர்களை பாதுகாக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். பிரதான கோரிக்கையாக இந்த கோரிக்கை வந்தவுடனே முதலமைச்சர் அவர்கள் வணிகர்களுக்கு இந்த ஒரு கோரிக்கையை உடனடியாக தீர்மானமாக கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்தால் வணிக நல வாரியத்தில் உறுப்பினராகிடுவாங்க. அதுல பல்வேறு நலத்திட்டங்கள் இருக்கு. அதுக்கு வணிகர்கள் பயன்படும். அதுல இல்லாத விஷயங்கள் 2 விஷயம் இருக்கு. ஓய்வூதிய திட்டம். வணிகர்கள் ஒரு 60 பேர் கடந்து விட்டார்கள் என்றால் ஓய்வூதிய திட்டம் அதில் கண்டிப்பா கொண்டு வரணும். வணிகர்களுக்கு புதிதாக அமைய இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் வணிகர்களுக்கு வணிகர்கள் பாதுகாப்புக்காக ஒரு சட்டம் இயற்ற வேண்டும். வணிகர்கள்லாம் இந்த மாதிரி இருக்காங்க, இவனுங்களுக்கு ஒரு பாதுகாப்பு சட்டம் இருக்கணும். பல்வேறு இன்னல்களை தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க, பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு தனி சட்டம் இயற்றினா நல்லா இருக்குங்கிறது இந்த நேரத்தில் தன்மையாக கேட்டுக்கொள்கிறோம். காலம் சென்ற ஐயா திரு வெள்ளையன் அவர்கள் வணிகர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரே கொடையின் கொண்டு வந்து நிப்பாட்டி அமைப்பை கொண்டு போயிருந்தாங்க. அவர்களுடைய திருவுருவ சிலை ஆசியாவிலே மிகப்பெரிய மார்க்கெட்டாக இருக்கக்கூடிய கோயம்பேடு, சென்னையில் இருக்கக்கூடிய கோயம்பேடு மார்க்கெட்டில் முழு திருவுருவ சிலை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறோம். அந்த கோரிக்கையையும் நிறைவேற்றி தரும்போது அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக வணிகர்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் புதிதாக அமைய இருக்கக்கூடிய அரசு ஐயா வெள்ளையன் ஐயாவுக்கு சிலை, வணிக நல வாரியத்துக்கு யார் தொழில் பண்ணக்கூடிய உரிமை பெறாங்களோ அவர்கள் எல்லோரும் உடனடியாக இணைக்க வேண்டும். வணிகர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் உடனடியாக அரசு பார்க்க வேண்டும். ஏற்கனவே காலம் சென்ற முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆன்லைன் வர்த்தகம் தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறத சட்டமன்றத்தில் தீர்மானமா ஏற்றினாங்க. அதன்படி அந்நிய ஆன்லைன் வர்த்தகம் உள்ள வராம தடுத்து நிறுத்த வேண்டும், வணிகர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, பல்வேறு இடையூறுகளுக்கு அப்புறம் பல்வேறு தடைகளை தவிர்த்தறிந்து நாளை ஆட்சி அமைக்க இருக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கு தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களை பேரமைப்பு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகிறது. இந்த பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இந்த மாதிரி அமெரிக்கா, ஈரான், ஈராக்குடைய போர் நடந்துகிட்டு இருக்கிறதுனால எரிவாயு சிலிண்டர் மொத்தமே, அதாவது கமர்ஷியலுக்கும் அப்படிதான் இருக்கு, குடும்பம் நடத்தக்கூடிய அந்த சிலிண்டருக்கும் அப்படிதான் இருக்கு. அதெல்லாம் உயர்வை கட்டுப்பாடுகளை வைக்கணும். இவ்வளவு விலையேற்றம் பண்ணி இந்த ஹோட்டல்லாம் தொழிலாம் நசுங்கி போச்சு சுத்தமா. சின்ன சின்ன ஹோட்டலு, சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய கடைகள்
இதெல்லாம் பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு அடைஞ்சிருக்கு. நாங்கள் இதெல்லாம் உயர்மட்ட குழுவில் முடிவு பண்ணி உடனடியாக ஆட்சி அமைச்சு ஒரு அடுத்த வாரத்துக்குள்ளேயே இந்த வணிக சிலிண்டருடைய விலையேற்றத்தை கண்டித்து மத்திய அரசு கண்டித்து உடனடியாக மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் இருக்குன்றது இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் இப்ப விஜய் கிட்ட ஏதாவது மனு கொடுக்கணும்னு நீங்க ஆசைப்படுவீங்க? வியாபாரி சங்கத்துக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் முதலமைச்சரா பதவி ஏற்ற பிறகு உங்க சங்கத்தை சார்பா போய் பார்க்கவும்? கண்டிப்பா. அதாவது அவங்க நாளைக்கு பதவியேற்கிறாங்க. பதவியேற்ற உடனேயே கண்டிப்பாக தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களுடைய பேரமைப்பு அவர்களை நேரில் சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நேரில் சந்தித்து மனுக்களை கண்டிப்பா கொடுப்போம். மனுவை பரிசீலனை பண்ண சொல்லுவோம். ஏன்னா அவங்க புதுசாக அமைச்சிருக்காங்க, முதலமைச்சராக வராங்க. அவங்களோட பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். சரி சார், முக்கியமா விஜய் உங்களுக்கு என்ன செய்யணும் நினைக்கிறேன்? நாங்க தான் சொல்லிட்டோம், வணிகர்களுக்கு பாதுகாப்பு செய்யணும், சட்டம் ஏற்றணும். சட்டம் ஏற்றினா ஈஸியா இருக்கும் ஒண்ணு. அடுத்து இந்த கோரிக்கை தான் வணிக நல வாரியத்துல இணைஞ்சிடணும் ஈஸியா. அப்ப என்ன ஆகும்னா ஒருத்தர் புதுசா ஒரு கடை வைக்க போறான், அந்த பையங்களுக்கு எல்லாம் என்னன்னு தெரியாது. இன்னைக்கு வரக்கூடிய புதும் வரவு இளமுறை தலைமுறைகள் படித்த பட்டதாரிகள் எல்லாம் வணிக சங்கங்களுக்குள்ள இணைஞ்சு வணிகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் இதெல்லாம் என்ன யாருன்னு சொன்னோம்னா தெரியாது. ஆனா அவங்கெல்லாம் தெரியப்படுத்தி அந்த ஒழுங்குபடுத்தி கட்டுக்கோப்புக்குள்ள உள்ள கொண்டு வந்து உரிமை எடுத்த உடனே அவன் வணிக நல வாரியத்தில் வந்தோம்னா பல்வேறு சலுகைகள் இருக்கு. அந்த சலுகைகளை இன்னும் உயர்த்தி கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோளாகவே இருக்கு. ஐயா வெள்ளன் ஐயா அவர்களுக்கு உடனடியாக வணிகர் சங்கம்ல என்னங்கிறத வரக்கூடிய இளம் தலைமுறைகளுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஆசியால மிக பெரிய மார்க்கெட்டாக கோயம்பேடு மார்க்கெட்ல முழு திருவுருவ சிலை அமைக்க வேண்டும். வணிகர்கள் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் பாதுகாக்க வேண்டும். வணிகர்கள் தான் இந்த அரசு அமைஞ்சு அரசை தள்ளிட்டு போடக்கூடிய மிகப்பெரிய வரியை ஈட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவர்கள் வணிகர்கள் தான். நாங்கள் தொடர்ந்து இந்த டோல் பிரச்சனையை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். டோல் பிரச்சனை தமிழ்நாட்டுக்குள்ள ஒசூர்ல என்ட்ரி ஆகுது, தடாவில் என்ட்ரி ஆகுது அப்படின்னு சொன்னோம்னாலே என்ன செய்யணும்னு சொன்னோம்னா உணவு சம்பந்தப்பட்ட பொருட்கள், ஒரு குறிப்பா அழுகும் பொருள் அது இல்லாமல் இப்போ எப்படி மெடிசனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோமோ அது மாதிரி நம்ம என்ன பண்ணணும், காய்கறிகள் அழுகும் பொருள் வரக்கூடிய காய்கறிகள் மாமிசங்கள் இந்த மாதிரி ஒருலாம் வருதுன்னா டோலில் உடனே ஃப்ரீ ஆகும். அந்த டோல் எக்காரணத்தை கொண்டும் நிற்கக்கூடாது. இப்போ சில இடத்துல அரை மணி நேரம் 1/4 மணி நேரம்லாம் டிராபிக்கில் நிற்கிது. அப்படி இல்லாமல் வந்ததுன்னா இன்னும் பொதுமக்களுக்கு மிகப்பெரிய வகையில் வசதியாக இருக்கும், விலை தானாக குறைஞ்சிடும். இப்போ சில இடத்துல நின்று லேட்டாக வரும், முன்ன பண்ண இருக்கும், விலைவாசிகள் உயரும், இல்லை விலைவாசிகள் விற்க முடியாத பொருளாகும், விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவு நஷ்டத்தை ஏற்படுத்தும். அது மாதிரி இல்லாமல் காய்கறிகளை உடனடியாக ஃப்ரீ பண்ணி, அதாவது இலவசமாக அந்த டோல் இருக்கணும். அப்போதான் நல்லா இருக்கும். இல்லை சின்ன விஷயம், பெரிய அளவில் அரசுக்கு அதனால பெரிய நஷ்டங்கள்லாம் வராது. அப்போ வந்ததுன்னா உடனடியாக பொதுமக்களுக்கும் வணிகர்களுக்கும் பொதுவாக அது ரொம்ப பெரிய பயனாக இருக்கும். தொடர்ந்து 8 வருஷமா வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், இதை உடனே செய்யணுங்கிறத தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். அதனால அரசு யார் தப்பு செஞ்சாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். பொறுப்பேற்கக்கூடிய முதலமைச்சர் அரசு அதிகாரிகள் அவர்களுக்கு என்ன வேலையோ அந்த வேலைகளை முடிக்க விட்டு கரெக்டாக செஞ்சாலே யாருக்கும் வேலை இருக்காது. காவல் நிலையத்துக்கு யாரும் அரசியல் கட்சி போண்டி இருக்காது, பஞ்சாயத்து நடக்காது, பிரச்சனை நடக்காது, நீதிமன்றத்துக்கு போண்டி வேலை இருக்காது. அரசு அதிகாரிகளை யார் ஏற்கணும்? முதலமைச்சர் ஏற்கணும். IAS IPS அதிகாரிகள்னா அவங்க கரெக்டாக பார்க்கணும். அடுத்து இருக்கக்கூடிய அதிகாரிகளை பார்க்கணும். வேலையை கரெக்டாக முடிக்க விட்டோம்னா அரசு அதிகாரிகள் அவர்கள் வேலைகளை செஞ்சிடும். லஞ்சம் லாவணியமே வரவே வராது. இதுதான் தமிழ்நாடு அனைத்து வணிகங்களுடைய பேரமைப்பினுடைய கோரிக்கையா இருக்கு. அடுத்த வருஷம் உங்களோட மீட்டிங் விஜய் எதிர்பார்க்கலாமா சார்? தாராளமாக நாங்க யார் ஆட்சிக்கு வந்தாலும் எந்த அரசியல் கட்சி சாராம நாங்க அமைப்பு கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். தமிழக முதல்வர்களை கண்டிப்பாக நாங்க அழைப்போம், மாநாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். வரக்கூடிய 9வது மாநில மாநாடு வெகு சிறப்பாக நடக்கும். இந்த அரசு நல்ல அமைப்பாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. தமிழ்நாடு அனைத்து வணிகங்களுடைய பேரமைப்புக்கு இவங்க எல்லாத்தையும் விட கடந்து வந்த அத்தனை தலைவர்களோட இவர் நல்லது செய்வாருன்னு சொல்லிதான் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் திரும்பி இவருக்கு வாக்களிச்சிருக்காங்க. நல்லது கண்டிப்பா செய்வார். காரணம் என்னன்னா இவர் பின்னாடி நிறைய IAS IPS அதிகாரிகள் பின்னாடி இருந்து இயக்குறாங்க. எங்களுக்கு அதெல்லாம் தெரியும். அப்படி இயக்கும் போது என்ன ஆகும்னு சொன்னோம்னா நல்லது நடக்கும். இப்ப நம்ம சொல்றோம்ல அத்தனையுமே நடக்கும். அவர் காதுக்கு சென்று அடையணும். அவர் அனுமதி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொடுத்தாங்கன்னா அவரை பார்த்து கோரிக்கைகளை கொடுக்க போறோம். கோரிக்கைகள் கொடுத்தாலே என்னன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓஹோ இது ஈஸியான வேலை, இது ஈஸியான பிரச்சனை, இது செஞ்சா நல்லா இருக்குங்கிறது வந்துடும். நாங்க புதிதாக பொறுப்பேற்க இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஐயா விஜய் அவர்களுக்கு வணிகர்களை காப்பாத்துங்க, விவசாயிகளை காப்பாத்துங்க, நாடு சுபிட்சம் அடையும். ஆன்லைன் வர்த்தகம் உள்ள வராம பாருங்க. அது இந்தியாவுக்குள்ள இருக்குன்னா தமிழ்நாட்டுக்குள்ள வராம பாத்துக்கிட்டீங்கனாலே ஓரளவுக்கு பெரிய அளவுல நம்ம நின்றலாம். காரணம் இந்த சிறு வணிகர்கள் தான். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அரசுக்கு ஒரு பெரிய அளவுல பட்ஜெட் போறோம்னு சொன்னோம்னா
அரசை இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு, பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்க அளவுக்கு இருக்கக்கூடியது இந்த வணிகர்கள் மட்டும்தான். வணிகர்கள் தான் பொருளாதாரத்தை ஈட்டி கொடுப்பாங்க. அதை மனசுல வச்சு செய்யுங்க. மிச்ச மாதிரி நீங்க கோரிக்கைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுங்க மக்களுக்கு. அதனால எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஈஸியா தொடர்ந்து வலியுறுத்துறோம். வணிகர்களையும் விவசாயிகளையும் நீங்க 2 கண்ணு மாதிரி பார்த்து காப்பாத்துங்கிறத சொல்றோம். நாங்க 8 ஆண்டுகளாக எங்க மனசுல இருந்த குமரர்களை தமிழக வெற்றி கழகம் ஐயா முதலமைச்சர் அவர்களுக்கு வைக்கிறோம். முதலமைச்சர் இந்த பேட்டியில் வாயிலாக எப்படியாவது தெரிஞ்சு சின்ன சின்ன கோரிக்கைகள் தான். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி வணிகர்களையும் விவசாயிகளையும் பொதுமக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக மாநில தலைவர் ஐயா குளத்தூர் ரவி அவர்கள் உங்கள் முன்னாடி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வச்சிருக்கிறோம்.